நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை ஏபிசிடி மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இ மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். சென்டென்ஸ் யார் ஃபார்ம் பண்ணணும்? நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும். கவிதை, அந்த சென்டென்ஸ் வச்சு கவிதை எழுதுகிற அளவுக்கு ஞானத்தை யார் வளர்த்துக்கணும்? நம்ம தான் வளர்த்துக்கணும். இ தெரிஞ்சவங்க, ஏபிசிடி தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்த கவிதை புலமையோட கவிதைகள் எழுத முடியுமா? எழுத முடியுமா? அப்போ ஸ்கூலில் சொல்லி கொடுத்த கல்வி உயர்ந்த கல்வியா? உள்ளுக்குள் இருந்து வரக்கூடிய உண்மையான கல்வி உண்மையான கல்வியா? அது எது வரவிடாமல் தடுக்குது? அப்படி உட்கார்ந்தா ஃப்ளோ ஆகணுங்க. நீங்கள் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகணும். அதுக்கு பேர் தான் ஞானம். ஞானத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஞானம் என்னென்னா, ஞானம் அப்படின்னா என்னென்னா, அமர்ந்தால் டாப்பிக்கே இல்லைனாலும் கண்டென்ட்டே இல்லைனாலும் அதை சார்ந்து கண்டென்ட் மேலே இருந்து ஃப்ளோ ஆகணும். அதுக்கு பேர் தான் ஞானம். மடை திறந்த வெள்ளம் போல் ஃப்ளோ ஆகணும். அதுதான் ஞானம். இல்லைங்க அதெல்லாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நான் உங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்பேன். அப்போ நீங்கள் யாருமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்படாதவர்களா? உங்கள் தாயினுடைய கருவறையில் உங்களது தகப்பனுடைய விந்தணு செல்லும் போது ஒரே ஒரு விந்தணு தான் போச்சுன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை கோடி விந்தணு போயிருக்கும் தெரியுமா உள்ள? எவ்வளோ ஸ்விம் பண்ணிட்டு போயிருக்கும் தெரியுமா உள்ள? அத்தனை கோடி விந்தணுக்களில் ஒரே ஒரு விந்தணு மட்டும்தான் எக்கை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகும். அது எப்போ உள்ளே போய்க்குதோ எக்கு மூடிக்கும். அந்த எக்கு மூடின உடனே மீதி விந்தணுக்கள் எல்லாம் இறந்து விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமிக்கு வராதுக்கு முன்னாடியே பல கோடி பேரை கொன்னு ஜெயிச்சவன் நீங்க. எப்பேற்பட்ட சாதனையாளன்! புரியுதா புரியலையா நான் சொல்றது? இப்ப சொல்லுங்க, நீங்க தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவரா படாதவரா? தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணத்தினால தான் அங்க ஜெயிச்சிருக்கீங்க. அப்புறம் 10 மாசத்துல எங்கேயும் அபார்ட் ஆகல, அபார்ட் ஆகாம வளர்ந்து வந்திருக்கீங்க. அபார்ட் ஆகாம வளர்ந்து வந்து 10 மாசத்துல வெளியில வரும்போது கூட எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுகப்பிரசவமாகவோ அல்லது சிசேரியனாவோ உங்களை உயிரோட வெளியே எடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் நடந்திருக்கு. எஸ் ஆர் நோ? அப்ப எப்பேற்பட்ட சாதனையாளர்கள் நம்ம! இறைவன் எனக்கு மட்டும்தான் அந்த ஞானத்தை கொடுத்தாரா? முட்டாள்தனம், அறியாமை. ஞானம் என்பது என்ன? எதையோ மீண்டும் போய் தேடி அடைவது கிடையாது. புரிஞ்சுக்கணும். ஞானம்னா என்னன்னா, இருக்கிறது மேலே குப்பை இருக்குது, குப்பையை க்ளீன் பண்ணு, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஞானம் வெளியே வந்துடும்னு அர்த்தம். அவ்வளோதான் மேட்ரு. எனக்குள் எந்த கண்டென்ட், இப்போ எனக்கு எத்தனை 2 கை தானே இருக்குது? இல்லை 3 கை 4 கை ஏதாவது தெரியுதா உங்கள் கண்ணுக்கு? இல்லை. 2 கால் தானே இருக்குது, ஒரு தலை தானே இருக்குது, 2 காது தானே இருக்குது, ஒரு மூக்கு தானே இருக்குது. இப்போது இதே தான் உங்களுக்கு இருக்குது. எனக்குள்ள எந்த ஆன்மா இருந்து இந்த உடலை இயக்குகின்றதோ உங்களுக்குள்ளேயும் அதே ஆன்மா தான் இந்த உடலை இயக்குது. எனக்கு ஆன்மாலேயே கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஆன்மா, உங்களுக்கு ஆன்மாலேயே கொஞ்சம் லோ லெவல் ஆன்மா, அப்படிலாம் இல்லை. ஆன்மானா ஆன்மா தான். இட்ஸ் அ ஃபியூயல் சோர்ஸ். ஆன்மானா என்னன்னு அர்த்தம்? ஃபியூயல் சோர்ஸ். எதுக்குண்டான ஃபியூயல் சோர்ஸ்? ஃபோன் ஆன் ஆகணும்னா என்ன வேணும்? பேட்டரி மட்டும் இருந்தால் போதுமா? கரண்ட் வேணுமா? சார்ஜ் போடணுமா? கரெக்டாக பேசணும். பேட்டரியும் வேணும். பேட்டரியில எது நிக்குது, எது நின்னா ஃபோன் ஆன் ஆகுது? த எலக்ட்ரிசிட்டி, அந்த கரண்ட் தானே மேட்ரு. இப்போ பிளக் பாயிண்ட் இருக்கு, சுவிட்ச் இருக்கு, ஃபோன் இருக்கு, பேட்டரி இருக்கு, சார்ஜர் இருக்கு. போட்டிங்கன்னா சார்ஜ் ஆயிருமா? என்ன வேணும்? எலக்ட்ரிசிட்டி, அந்த கரண்ட். அதுதானே ஃபியூயல் சோர்ஸ். அதுபோல இந்த பாடின்றது இருந்தாலும் இந்த பாடின்றது இயங்கணும் அப்படின்னா எனர்ஜி வேணும். இந்த எனர்ஜி எங்க இருக்கு? ஆன்மாவில் இருக்கிறது. அந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஆன்மா. அதுதான் ஃபியூயல் சோர்ஸ். அந்த ஆன்மா இல்லாமல் இந்த உடல் இயங்காது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆன்மானா என்னன்னு? ஆன்மாவோட வேலை என்னன்னு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? உடல் இயங்கணும்னா என்ன வேணும்? ஆன்மா வேண்டும். எப்படி இதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். செத்து போனதுக்கப்புறம் வீட்டில் உங்களை யாராவது வச்சுருக்காங்களா? நான் இது வரைக்கும் செத்து போய் பார்த்ததில்லை சார். செத்து போனவங்களையாவது பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்ன புண்ணியம், கொஞ்சம் முன்னாடி போய் சேர்ந்துட்டான். நீங்கள் நாளைக்கோ நாளானிக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ ஆக மொத்தம் போய் சேரதான் போகிறோம். எஸ் ஆர் நோ? அப்போ செத்து போனவங்களை பார்த்தீங்களா இல்லையா?
பார்த்தீங்க. செத்து போனவங்களை பார்க்கும்போது என்ன புரிஞ்சுது? கொஞ்ச நேரத்தில் போனத்தை எடுத்துருவாங்க, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும். அதானே? ஒவ்வொரு இறப்பும் நமக்கு எதை சொல்லி கொடுக்கிறது என்றால், நாளைக்கு நீ இப்படி ஆக போகிற, உனையும் இப்படித்தான் சுற்றி இருக்கிறவன்லாம் 5 நிமிஷத்தில் மறந்துட்டு தூக்கி கொண்டு போய் புதைச்சிட்டு எரிச்சு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறான். உருப்படியாக ஏதாவது வேலையை செஞ்சு தொலை அப்படின்றதுக்கு தான் ஒவ்வொரு இறப்புக்கும் போகிறோம். என்னைக்காவது அப்படி யோசிச்சோமா? நம்ம இனிமேல் யோசிக்கணும். ஏன் இனிமேல் யோசிக்கணும்? இப்படி யோசிச்சிங்கன்னா தான் மனம் கண்ட்ரோலில் இருக்கும். தரிகட்டு போகக்கூடிய மனசை கண்ட்ரோல் பண்ணி இழுத்து பிடிச்சி அது நம்மளை ஓட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே போனது போகிறீங்க, அங்கே போனது போகிறீங்க, அதை பண்ணுனது பண்ணுறீங்க, இதை பண்ணுனது பண்ணுறீங்க. அது சொல்கிற வேலைகளுக்கு உங்கள் உடம்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி பயன்படுத்திக்கிட்டே இருந்ததுன்னா சீக்கிரம் செத்து போயிடுவீங்க, எனர்ஜி போயிடும், வந்த வேலையை முடிக்க முடியாது. மனம் உங்கள் மீது உட்கார்ந்து சவாரி பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மனதின் மீது அமர்ந்து மனதை நீங்கள் சவாரி பண்ணணும். லெஃப்ட் எங்கே எடுக்கணும், ரைட் எங்கே எடுக்கணும், யூட்டன் எங்கே எடுக்கணும், முன்னாடி போகணுமா பின்னாடி வரணுமா, இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கணும்? நீங்கள் உங்கள் மனதிற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். புரியுதா புரியலையா? இதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆன்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், உடல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது மூணும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா இப்படியே ஏதோ இந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை, ஒரு டாய் ஒன்று இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு பேட்ரி ஒன்று போட்டு விட்ருவானுங்க. ஆன் பண்ணி விட்டோம்னா நல்லா ஆடிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? சிரிச்சுக்கிட்டே முன்னாடி போகும், பின்னாடி வரும், லெஃப்ட் போகும், ரைட்டு வரும். பேட்ரி ஆஃப் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? எவ்வளோ பெரிய ஞான விளக்கத்தை உங்களுக்கு ஒரு பொம்மையை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஏதாவது பதில் சொல்லுங்கள். அப்போ என்ன ஆகும்? அந்த பொம்மை என்ன ஆகும்? கீழே விழுந்துடும், பேட்ரி போயிடும். மனிதனும் அப்படித்தான். நீங்கள் ஒரு பெரிய பொம்மை, அது ஒரு சின்ன பொம்மை. அதுக்கு போட்டிருக்கிற பேட்டரி மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டரி போட்டிருக்கான். அந்த பேட்டரிக்கு பேர் என்னன்னா மூச்சு. அந்த பேட்டரிக்கு பேர் என்ன? அந்த எப்படி இந்த சின்ன பொம்மைக்கு போட்டிருக்கக்கூடிய பேட்டரி முடியும் போது அந்த பொம்மையினால் இயங்க முடியாதோ அதுபோல பெரிய பொம்மையான நீங்கள் மூச்சு அப்படின்னக்கூடிய இந்த பேட்டரி ஒரு 42,72,66,436 மூச்சு போ, நீ பண்ண புண்ணியத்துக்கு இவ்வளோதான், இதுக்கு மேலே உன்னால் மூச்சு விட முடியாதுன்னு சொல்லி இறைவன் இப்போ உங்களுக்கு பேட்டரி போட்டு அமிச்சிட்டார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஜாஸ்தி இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம். அத்தனை மூச்சு கரெக்டாக முடியும் போது ஒரு மூச்சு அதிகமாகவும் இழுக்க முடியாது, ஒரு மூச்சு கம்மியாக விட மாட்டீங்க. அந்த கடைசி மூச்சு இழுத்தீங்கன்னா முடிஞ்சு, வராது, போய் சேர வேண்டியதுதான். இதெல்லாமாங்க கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறானுங்கன்னு கேட்காதீங்க. இதோட மைன்யூட்டாக பல விஷயங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அதிர்வெண்ணில், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத லெவல் ஃப்ரீக்குவன்சியில், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத லெவல் ஆற்றல் நிலையில் அவனுங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்லாம் கேட்காதீங்க, எனக்கும் தெரியல. அதுக்கு பேர் இறைன்னு வச்சதுனால எனக்கு அப்படியே கூல் ஆகிட்டேன் நான். அப்படியே அது என்னத்தை போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கப்புறம்